மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் பேசுங்க, விளக்கமா சொல்லுங்க, பேசுங்க. மைக் கொடுங்க அவருக்கு. மாண்பு ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை காவேரி ஆறின் குறுக்கே கர்நாடக அரசு மேகேதாத்து அணை கட்டுவதை, அந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இந்த அவையிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமை என்ற அடிப்படையிலே அனைத்து கட்சிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது ஒரு திருத்தத்தை முன்மொழிந்தார். புதிய நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பது. அந்த திருத்தத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க. நான் கையை தூக்குனேன், நீங்க வேற அலுவலகம் போயிட்டீங்க. உங்க ரூமுக்கு வந்தேன், முதலமைச்சர் வந்ததுனால நீங்க பேச அனுமதிக்கல. ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் அந்த திருத்தத்தை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் வந்து மற்ற உறுப்பினருக்கு வைக்கணும். என்ன திருத்தம் கொண்டு வரான்னு சொல்லி அதன் மீது விவாதிக்க நீங்க அனுமதிக்கணும். அவர் அவ்வாறு விவாதிக்காம நீங்க வந்து அதை வந்து ஏகமனதா நீங்க அந்த தீர்மானத்தை அங்கீகரிச்சிட்டீங்க. ஆக நாங்க சொல்வது புதிய திருத்தம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே 1990 நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலம் தான் வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறுதி தீர்ப்பு 2007 அந்த காவிரி மன்ற இறுதி தீர்ப்பில் கடநிலை மாநிலங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, அதே போல கேரளாவுடைய எந்தவித அனுமதி இல்லாம முதல்மடை மாநிலம் வந்து எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அதை தான் 2018 உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. அதோடு இல்லாம உச்ச நீதிமன்றம் தெளிவா தன்னுடைய தீர்ப்புல சொல்லி இருக்கு. காவேரி மேலாண்மை ஆணையம், அதே மாதிரி காவேரி நதிநீர் பங்கீட்டு குழு வந்து ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை ஜூன் முதல் மே மாதம் வரை 177.25 நீரை மாதந்தோறும் வழங்கணும் சொல்லி, அவ்வாறு இருக்கும்போது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு நடுவர் மன்றம் அமைத்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமைஞ்சிடும். நாமளே போய் முதலவாயில சிக்கிற மாதிரி ஆயிடும். ஆகவே புதிய நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என்பது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. ஆகவே புதிய நடுவர் மன்றம் இல்லாமல் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.